நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்ன்னு எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு அதிக பொருட்களே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய 3 முட்டையும் 2 பெரிய வெங்காயம் இருந்தால் போதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை நீளமாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை பிசைஞ்சு விட்டுருங்க. இப்படி பிசைஞ்சு விடும்போது வெங்காயம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறமா உடச்சி வச்சுருக்க முட்டை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்துக்கு நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், முட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ணின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா மிக்ஸ் ஆகாது. அதனால இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடலை மாவு, வெங்காயம், முட்டை எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இந்த வெங்காயம், முட்டையெல்லாம் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் கலந்து வச்சதுக்கப்புறம் ஒரு பணியார கல் எடுத்துக்கோங்க. இந்த பணியார குழியில் ஒவ்வொன்றுலையுமே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தயார் பண்ணி வச்சுருக்க முட்டை, வெங்காயத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு பணியார குழிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த பணியார குழி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பணியார குழிலையுமே வெங்காயம், முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இதை சுட்டு எடுத்துக்கோங்க. பணியார குழியில் நீங்கள் முட்டை, வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டெல்லாம் வேக வைக்க வேண்டாங்க. இப்படி திறந்து வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா அடிப்பகுதி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க. இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த முட்டை, வெங்காயம் 2 பகுதியுமே நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க. பார்க்குறதுக்கு அப்படியே பணியார மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீதம் இருக்க வெங்காயம், முட்டையை இதே மாதிரி பணியார கல்லில் சேர்த்துட்டு சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதிகமான எண்ணெய் தேவையில்லை. லேசாக மட்டும் நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த முட்டைக்காக ஒரு மசாலா தயார் பண்ணணும். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5-6 வெள்ளைப்பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம் தோல் நீக்கிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. தக்காளி, வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் தனியாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா அரைக்கும் போது நான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துருக்கேன். அதை வீடியோவில் காட்டலை. நீங்கள் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா எண்ணெயோட சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இப்படி கலந்து கொடுத்துருங்க. இந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்குமே நீங்கள் மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருங்க. எந்த அளவுக்கு இந்த மசாலா நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த கிரேவி வாசனையாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா வதங்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலா நல்லா வதங்கிட்டு சுற்றிலும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, உரப்பு நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த கிரேவி கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த கிரேவி ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாங்க. மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. 4 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லாவே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா தயார் பண்ணி வச்சுருக்க முட்டை, வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒவ்வொன்றா இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு ஒரு டைம் கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுருங்க. இந்த முட்டைக்குள்ளே மசாலா எல்லாமே நல்லா இறங்கி வரணும். அதனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
இப்போ முட்டை எல்லாமே இந்த கிரேவியில் சேர்த்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நான் மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளுடைய முட்டை கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய 3 முட்டையும் 2 பெரிய வெங்காயம் போதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த முட்டை கிரேவியை தயார் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.